சிரியாவில் யுத்தமானது இப்போ ரொம்ப தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா ரஷ்யாவால் ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கும் துருக்கியாலையும் அமெரிக்காவாலையும் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய அந்த அரசு எதிர்ப்பு படைகளுக்கும் யுத்தம் நம்ம நினச்சி பார்த்ததை விட ரொம்பவே தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லணும்னா, இல்லை இதை இன்னும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஓவர் நைட்டில் நேற்று ஒரு நாள் நைட்டில் ரஷ்யா பண்ண அட்டாக்ஸ் மட்டும் நேற்று நள்ளிரவுலேருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் ரஷ்யாவும் சிரியாவோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த சிரியன் பகுதிகளில் நடத்தின தாக்குதலோட எண்ணிக்கை மட்டும் 140 தாண்டி இருக்கு. இது சிரியாவில் நடந்துட்டு இருக்க இந்த யுத்தத்தோட வரலாற்றிலேயே இப்படி ஒரு பெரிய தாக்குதலானது ரஷ்யாவாலையும் சரி சிரியாவாலையும் சரி இது வரைக்கும் பண்ணப்பட்டதில்லை. எங்க எல்லாரும் உக்ரைன் போர் உலக போருக்கு வித்திட்டுருமோ, இல்ல ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு உலக போர்ல போயிட்டு முடிஞ்சிருமோன்னு அதை பத்தி எல்லாம் பெருசா பேசிட்டு இருந்த அந்த டைம்ல இங்க நான் ஒருத்தன் இருக்கண்டான்னு சிரியா இந்த ஒரு சீன்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இதை பத்தின செய்திகளையும் இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ரஷ்யா உக்ரைன் போர் என்ன மேல போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சிரியன் சிவில் வார் கடந்த ஒரு 13 வருஷமா இந்த யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த யுத்தம்ன்றது 2020க்கு அப்புறமா ஒரு பெரிய பேசு பொருளா மாறல. 2019ல கொரோனா பேண்டமிக் வருது. கோவிட் வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த உலகமும் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு லாக்டவுனுக்கு உள்ள போறாங்க. இந்த லாக்டவுன் ஆனது மனித உயிர்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தினாலும் உலக பொருளாதாரத்தை ஒரு வழி ஆக்கிருச்சுன்னே சொல்லலாம். அந்த கோவிட் கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் நிறைவாயிடுச்சு. இது நிறைவடைஞ்சு முடிஞ்சாலும் அது ஏற்படுத்தின வடுக்கள், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளை இழந்தவங்க, கோவிட்னால வருமானம் பாதிக்கப்பட்டு வேலை இழந்தவங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கோவிடோட சுவடுகள்ன்றது நம்ம யாரையும் விட்டு போகல. ஸோ இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா சிரியாவோட வார்ன்றது பெருசா எந்த இடத்துலையும் இல்லை, எந்த ஒரு மேஜரான அப்டேட்டும் அங்கேருந்து வராது. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க. அமைதினா அந்த இடத்துல பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வெளியுலகத்துக்கு தெரிகிற மாதிரி எந்த ஒரு பெரிய சம்பவமும் அந்த இடத்துல நடக்கும். சிறு சிறு மோதல்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள நடந்துட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரு நகரத்தை பிடிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்தமா ஒரு நகரத்தை இழந்துட்டாங்கன்ற அளவுக்கு எந்த ஒரு செய்திகளும் வந்ததில்லை. சின்ன சின்ன ஏரியல் அட்டாக்ஸ்ன்றது இஸ்ரேல் அடிப்பாங்க, ரஷ்யா அடிப்பாங்க, சிரியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அடிப்பாங்க, சிரியாவோட ஆர்மி நேஷனல் ஆர்மி அடிப்பாங்கன்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இது அங்கே போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததுக்கு அப்புறமா அது மட்டும்தான் செய்தியா வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான போரா மாறிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு 1.5 வருஷமா இது எல்லாத்துக்கும் நடுவில் சிரியாவை எல்லாருமே மறந்துட்டோம். ஆனா இந்த ஓஜி கேங்ஸ்டர் இல்லைன்னா ஒரிஜினல் வார்ன்றது என்னன்றதை நான் காமிக்கிறேன்னு ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்துட்டு இருக்க சம்பவங்களை விட ரொம்பவே முக்கியமான பல திருப்பங்களும் பல அதிரடியான நிகழ்வுகளும் இப்போ இந்த சிரியாவோட யுத்தத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த இடத்துல இருந்து மேஜரான அப்டேட் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கப்படல. ரஷ்யாவோட அந்த ஃப்ரண்ட்லைன் மூவ்மெண்ட்ஸ்ன்றது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய இல்ல உக்ரைன் ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதில்கள் எல்லாமே அந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் நடந்துட்டு தான் இருக்கு. மேஜரான ப்ளோன்றது அந்த இடத்துல எதுவும் பெருசா ஏற்படல. ஆனா இதே நேரத்தில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு சீஸ்ஃபயர் ஏற்பட்டுச்சுல, அந்த சீஸ்ஃபயர்ல வயலேஷன்ன்றது கடந்த ஒரு 2 நாட்களாக உணரப்பட்டு இருக்கு. இதுக்கும் சிரியாவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்குறீங்களா? ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த உலக அரசியலில் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகளை தவிர்த்து சிரியாவில் யார் அடி வாங்கினாலும் ஏதாச்சும் ஒரு நாடு பாதிக்கப்படும். ஏதாச்சும் ஒரு நாடு நேரடியாக பாதிக்கப்படலனாலும் மறைமுகமாக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நாடு அந்த இடத்துல கண்டிப்பாக அடி வாங்கும். இதுதான் சிரியாவோட அந்த யுத்தத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ சிரியாவில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 10 நாளாக எப்படி போயிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ரஷ்யாவும் சிரியாவோட நேஷனல் ஆர்மியும் சேர்ந்து இப்போ கவுண்டர் அஃபென்சிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 நாளாக அதை பற்றின பேச்சுக்கள் வெளியில் வந்துட்டு இருந்தாலும் ஒரு 1000 நபர்களை சிரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை அவங்க கொண்டு இருக்கிறதா சிரியாவோட கவர்மெண்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டாலும் அதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ்ன்றது இன்னமும் கொடுக்கப்படல. கிராஃபிக் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்னு வந்துருச்சுன்னா அதுக்கான பஞ்சம்ன்றது அந்த இடத்துல இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி கிளாரிஃபை பண்ணக்கூடிய செய்திகள் நம்மளால் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இல்லை இந்த சோர்சஸில் கண்டிப்பாக இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற சோர்சஸில் இருந்தும் சிரியாவோட கவர்மெண்ட் சொன்ன இந்த கிளைமுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸும் வரல. ஆனால் இப்போது ரஷ்யாவும் சிரியாவும் நடந்து அந்த 140 இடங்கள் வரைக்கும் ஏரியல் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 2200 நபர்களாவது நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதில் பல பேர் உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் எல்லாமே இவங்க கவுண்டர் அட்டாக் எல்லாமே இந்த டவுன் ஆஃப் அலப்போ அந்த நகரத்தை சுற்றியும் இட்லிப்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகளிலையும் ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன் இந்த
ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் எதிராக யார் யாரெல்லாம் அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்களோ அந்த வீரர்கள் எந்த இடத்துல ஒன்னா கூட ஆரம்பிக்கிறாங்க, இல்ல அந்த வீரர்கள் எந்த இடத்துல ஒன்னா சேர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை நோக்கி ரஷ்யாவும் சிரியாவும் சேர்ந்து அவங்களோட ஏரியல் அட்டாக்ஸை பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மேஜரான எஸ்கலேஷன் தான். இப்போ ரஷ்யாவோட நிறைய ஆயுதங்கள்ன்றது எதிராளி தரப்புல கிடைச்சிருச்சு, அவங்களோட கைகளுக்கு போயிருச்சு. இப்போ இந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில கூட ஒட்டுமொத்த ஒரு வேர் ஹவுஸ்ன்றதே, ரஷ்யாவோட கார்னட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை வச்சிருந்த அந்த ஒட்டுமொத்த வேர் ஹவுஸ்ன்றதே எதிராளி கைகளுக்கு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரஷ்யா வந்து ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இவங்க அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல, அந்த அட்வான்ஸ் ஆகிற இடத்துல இருந்து வெறும் 20 மைல்ஸ் தொலைவில் தான் ரஷ்யாவோட முக்கியமான ஏர்பேஸ்ன்றது இருக்கு. இது ரஷ்யாவுக்குமே ஒரு மேஜரான பிரச்சனை. இன்கேஸ் இவங்களோட ஏதாச்சும் ஒரு தாக்குதலானது, இவங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் பண்ற தாக்குதலோ இல்ல துருக்கி பேக்டு குரூப்ஸால ரஷ்யன் ஏர்பேஸ் மேல அட்டாக் பண்ணப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவுக்கு வேற வழி இல்ல, ரிட்டாலியேஷன் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த இடத்துல உள்ள புகுந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு மேஜரான செக் பாயிண்டை வச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ஸ்கெட்ச் சிரியாவுக்கு கிடையாது, இதில் போட்டிருக்க மெயினான ஸ்கெட்ச் ரஷ்யாவுக்கு தான். இதை விட்டு ரஷ்யா எப்படி வெளியில் வர போகிறாங்க, இல்லை இதை ரஷ்யா எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்றதே இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது பத்தாவது குறைக்கு ட்ரம்ப் வேறு சமீபத்தில் சொல்லியிருந்தார், காசாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் பிணைய கைதிகளாக பிடிச்சு வைக்கப்பட்டவங்க திரும்ப இஸ்ரேலுக்கு வரலனா ஹமாஸ் மறக்க முடியாத மாதிரி, இல்லை உங்கள் வாழ்நாளே ஏன்டா இதை பண்ணோன்னு நினைக்கிற மாதிரி நிறைய ஹார்ஷ் ரெஸ்பான்ஸ்ன்றது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான், கேப்டிவ்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க, அதை மீட்கணும், கண்டிப்பாக வந்து பிணைய கைதிகளை மீட் ஆகணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேணாம். ஆனால் இஸ்ரேல் இங்கே எவ்வளோ பேர், 45,000 நபர்கள் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன பாயிண்ட் சொன்னாலும் இல்லை என்ன ஒரு வேலிடான ரீசன் எடுத்து வச்சாலும் 45,000 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ்ன்றது அன்அக்செப்டபிளான ஒரு விஷயம். எந்த ஒரு போர் நடந்தாலும் நம்ம பக்கத்தில் தமிழ் சொந்தங்கள் தமிழ் ஈழத்தில் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அதுக்கு அடுத்தபடியாக இப்போ காசாவில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. கேப்டிவ்ஸை ஹாஸ்டேஜஸை கண்டிப்பாக விடுவிச்சு தான் ஆகணும். ஹாஸ்டேஜஸ் அங்கே இருக்கவங்க இது வரைக்கும் 33 நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கா தான் சொல்கிறாங்க. அவங்கள வெளியில் கொண்டு வரத்துல எந்த ஒரு யாருமே வந்து அந்த இடத்துல தடை போட போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கான பதிலாக என்ன, இந்த ஒன் சைடடாக இருக்கிறது எந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் இருக்கட்டும், அது நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருது, எல்லாமே உயிர் தான். அங்கே இறந்துருக்க அந்த குழந்தைங்க இது வரைக்கும் பார்த்தோன்னா 1.5 லட்சம் குழந்தைங்க கை காலை இழந்திருக்காங்க. அவங்களோட எதிர்காலம்லாம் என்னன்றதே பதில் தெரியல. நீ மிஞ்சு போனால் என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் காசாவுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டியே கொடுக்குறோம், இல்லை ஹமாஸை ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த விட்டு வைப் அவுட் பண்ணதுக்கப்புறமா எப்படி அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க போகிறது கிடையாது. வெஸ்ட் பேங்க்லேயே என்ன நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். அங்கே இருக்க மக்களும் நிம்மதியாக கிடையாது, அவங்களை நிம்மதியாக இருக்க விட போகிறதும் கிடையாது. இதில் காசாவுக்கு மட்டும் எங்கேருந்து இதில் விடுதலை கிடைச்சிட போகுது, இல்லை காசா மக்களுக்கு எங்கேருந்து இங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிட போகுதுன்றதே தெரியல. ஒரு போர்ன்றது நடக்குது, இல்லை ரெண்டு தரப்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சுமூகமான ஒரு முடிவு என்ன? ஸோ இப்போ இஸ்ரேல் அடிக்கிறது தான் சரி, இல்லை இஸ்ரேல் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும், இத்தனை நபர்களை வந்து கொன்னாதான் அந்த இடத்துல வந்து நமக்கான அந்த ரைட்ஸ் கிடைக்கும்னா உலகத்தில் நேரத்துக்கு பல போர் நடந்திருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீரை வச்சு நேரத்துக்கு 2 நாடுகளுமே ஒரு வழி ஆக்கியிருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 நாட்டுக்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ன்றது ஏற்படும். ஸோ இந்த இடத்துல பவர் கம்மியாக இருக்க ஒருத்தனை பவர் அதிகமாக இருக்க ஒருத்தன், இல்லை பவர் அதிகமாக இருக்க பல நபர்கள் சேர்ந்து ஒன்றா அடிக்கிறதுன்றது அது ஈழத்துக்கும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கும் சரி பெரிய ஜெனோசைட்ல தான் போயிட்டு முடியும். இப்போ அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அந்த சீஸ்ஃபயர் டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்றது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுருச்சு. ஒரு பக்கம் பார்த்தா ஹெஸ்புல்லா சொல்றாங்க இஸ்ரேல் தான் வந்து எங்க மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இஸ்ரேல் தான் வந்து இந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல பார்த்தோன்னா இல்லை ஹெஸ்புல்லா தான் அடிச்சிட்டாங்க, ஹெஸ்புல்லா தான் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் மேலே ஃபயர் பண்றாங்க அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது லெபனனோட பொதுமக்களுக்கு. 11 நபர்கள் இறந்திருக்காங்க. இன்னும் எத்தனை நபர்கள் அங்கே இறக்க போறாங்கிறது தெரியல. ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் எடுத்துட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட ஆயுதங்களை ரிசர்வ்ல வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிளேம் கேமும் நடந்துட்டு இருக்கு. இது 2 தரப்புமே வந்து 2 பேருமே வந்து உத்தமர்கள்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. இவங்களும் போய் சொல்லுவாங்க, அவங்களும் போய் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக முடியுறதுன்றது பொதுமக்களோட தலையில தான் முடியுது. ஸோ இவங்களுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க யுத்தத்தில் ஹமாஸாக இருக்கட்டும், இங்கே இந்த இடத்துல வந்து ஹமாஸ் நல்லவங்க கெட்டவங்க அந்த ஒரு டாபிக் நான் சொல்லலை, இஸ்ரேல் நல்லவங்க கெட்டவங்க அந்த ஒரு டாபிக் நான் பேசலை. இந்த 2 தரப்புக்கு டேமேஜஸ் ஏற்பட்டால் பரவாயில்ல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நடுவில் 1.5 லட்சம் குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து நினச்சி பார்க்குறத விட ரொம்ப கொடூரமான விஷயம். காசாவை பற்றி நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காசாவை பற்றி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பிஆர் ஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சில இமேஜஸ்லாம் பார்த்தோன்னு வைங்க, உங்களை வந்து அது ஒட்டு மொத்தமாக உடச்சிரும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பலமான ஆளாக இருந்தாலும், இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் சரி, யுத்தம்ன்றது என்றைக்குமே வந்து அமைதியை கொண்டு வராது. உங்களுக்கு வாழவே முடியல, வாழறதுக்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது யுத்தம்ன்றது என்றைக்குமே தீர்வாகாது. அதுலேயும் இந்த யுத்தத்தோட ஒட்டுமொத்த பிரயோகமும் பொதுமக்கள் மேலே தான் பண்ணப்பட்டு இருக்கு. ஆயுதங்களோட பிரயோகம் எதிரி நாட்டு துருப்புகளை அழிக்கிறதுன்றதையும் தாண்டி எதிரி நாட்டோட பொதுமக்களை அழிக்கிறதுன்ற அந்த ஒரு கட்டத்துக்கு போகிறப்போ
இதை விட மோசமான விளைவுகள் தான் ஏற்பட்டு இருக்கும். ரஷ்யா உக்ரைன் போரில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை கம்பேர் பண்ணுறப்போ அந்த இடத்துல சிவிலியன் பாதிப்புகள்ன்றது கம்மியாக நடந்துட்டு இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் இதை விட அது பெட்டராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி நடந்துருக்கு. மற்றபடி எந்த ஒரு போரும் இந்த இடத்துல சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் இல்லாமல் நடந்துட்டு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகள் முடியணும் சீக்கிரம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வரைக்கும் போனதாவது பரவாயில்ல, இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்காவது எதுவும் பிரச்சனை இல்லாமல் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா மட்டும்தான். ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ஹமாஸுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஹமாஸுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக அது அந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. ஆனால் இன்னமும் இப்போ ஹமாஸை ஒட்டுமொத்தமாக இவங்க வைப் அவுட் பண்ணோம், இல்லை ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக இவங்க ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, நேராக காசாக்குள்ளே தான் அடிப்பாங்க. இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் யூனிட், அமெரிக்காவோட உளவுத்துறை, இஸ்ரேலோட உளவுத்துறையெல்லாம் அவ்வளோ பெரிய நெட்வொர்க், உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய நெட்வொர்க். அவங்க நினச்சாங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனை எந்த ஒரு நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக சிவிலியன்ஸ்க்கு எதிராக இந்த மாதிரி செயல்படுறதுன்றது அன்அக்செப்டபிளான விஷயம் தான். ஆஸ் யூஷுவல் இந்த கண்டென்ட் நம்ம பேசுனதுக்கும் நிறைய எதிர்ப்புன்றது வரும். ஆனால் அதுக்காக இதெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், 45,000 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அக்செப்டபிள், இது சரியான விஷயம் தான் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.